வெல்கம் ஸ்டூடெண்ட். ஐ எம் கணேசன். ட்ரிபிள் இன்டெக்ரல் சம்ம நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த சம் பார்ப்போம். இதுவும் ட்ரிபிள் இன்டெக்ரல் தான். இன்டெக்ரல் 2 to 4, இன்டெக்ரல் 0 to x, இன்டெக்ரல் 0 to root of x plus y, z, dz, dy, dx. ஓகே, இப்போ லிமிட் ஐடென்டிஃபை பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்டெக்ரல் தான் மோர் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு. என்னென்ன வேரியபிள் இருக்கு? எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. அப்போ இசட் தான் இல்லை. அப்போ இது இசட்டோட லிமிட். ஓகே, நான் நெக்ஸ்ட் இதுல வந்து எக்ஸ் இருக்கு. எக்ஸ் இருந்தா இது ஒய்யோட லிமிட். ஸோ ஒய் வந்துச்சு, இசட் வந்துச்சு, மிச்சம் இருக்கிறது எக்ஸ் மட்டும் தான். ஆப்வியஸ்லி இது எக்ஸ் லிமிட். அப்போ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா z தான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல், y செகண்ட் இன்டெக்ரல், x வந்து தேர்ட் இன்டெக்ரல் அப்படின்றது புரிஞ்சாச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்டர்ல இது இருக்கான்னு பாருங்க. z ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல், y செகண்ட் இன்டெக்ரல், x வந்து தேர்ட் இன்டெக்ரல். ஓகே, கரெக்டா அந்த ஆர்டர்ல இருக்கு. அப்போ நம்ம சம்ம கண்டினியூ டைரக்டா ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்டெக்ரல் 2 to 4, இன்டெக்ரல் 0 to x, z தான் ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல், z இன்டெக்ரல் பண்ணீங்கன்னா z ஸ்கொயர் பை 2, z ஓட லிமிட் வந்து 0 to root of x plus y. So remaining integral dy dx. Okay, now limit substitute பண்ணலாம். லிமிட் சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த 2 டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா இந்த 2 நான் வெளியில எடுத்துறேன். 2 to 4, 0 to x. லிமிட் சப்ஸ்டிட் பண்ணும்போது அப்பர் லிமிட் கொண்டு நேரா போட்டா ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆயிடும். அப்போ x plus y வரும். ஸோ அப்பர் லிமிட் போட்டாச்சு, மைனஸ் லோயர் லிமிட் 0, அதனால அது போட தேவையில்லை. இன்ட்டு dy into dx. ஓகே, நான் இப்போ ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் முடிஞ்சு போச்சு. இப்போ செகண்ட் இன்டெக்ரல் வித் ரெஸ்பெக்ட் டு y. இப்போ நம்ம yல இன்டெக்ரல் பண்ணலாம். 1/2 இன்டெக்ரல் 2 to 4. yல இன்டெக்ரல் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு yல பண்ணும்போது x கான்ஸ்டன்ட், அப்போ கான்ஸ்டன்ட் இன்டு y, இல்லை yல இன்டெக்ரல் பண்றதுனால பிளஸ் y இன்டெக்ரல் பண்ணீங்கன்னா y ஸ்கொயர் பை 2. லிமிட் ஃபார் y வந்து 0 to x. ஸோ ரிமைனிங் இன்டெக்ரல் dx. இப்போ நம்ம y இருக்கிறதுல லிமிட் சப்ஸ்டிட் பண்ண போறேன். 1/2 இன்டெக்ரல் 2 to 4. அப்பர் லிமிட் எங்கெல்லாம் y இருக்காங்க x போடுங்க. x into x, x ஸ்கொயர். இங்கே x போட்டீங்கன்னா x ஸ்கொயர் பை 2. லோயர் லிமிட் 0, அதனால அது போட தேவையில்லை. இன்ட்டு dx. ஓகே, நான் டைரக்டா xல இன்டெக்ரல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிட்டு இன்டெக்ரல் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. இன்டெக்ரல் 2 to 4. இப்போ இதை கொண்டு வந்து கிராஸ் பண்ணிட்டா 2x ஸ்கொயர் பிளஸ் 1x ஸ்கொயர் வந்து 3x ஸ்கொயர் பை 2 இன்ட்டு dx. ஓகே, ஸோ இப்போ இதில் எக்ஸில் இன்டெல் பண்ணி லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். இந்த 3/2 வந்து வெளியே எடுத்துருங்க. ஸோ 3/2 இன்ட்டு 2 4 ஆகிடும். எக்ஸை இன்டெல் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x³ 3 வித் லிமிட் 2 to 4. ஓகே, ஸோ இந்த 3க்கு இந்த 3யை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1/4 இருக்குது அவுட் சைடில். இப்போ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பர் லிமிட் நேராக கொண்டு வந்து போட்டிங்கன்னா 4³ minus lower limit 2³. So 1/4 into 64. 4³ na 64 minus 8. Okay. So அப்போ இதுல வந்து 1/4 into 64ல 8 போச்சுன்னா 56. அப்போ ஆன்சர் வந்து 14 தான் இந்த சம்மோட ஆன்சர்.